Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹியூமரோ ரேடியல் ஹியூமரோ அல்னா ஜாயிண்டோட பயோமெக்கானிக்ஸ் பார்க்க போறோம். அண்ட் எல்லா காம்ப்ளெக்ஸ்லுமே நம்ம நிறைய ஜாயிண்ட்ஸ் படிப்போம். ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட அனட்டமி ஜென்ரலாக நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ தட் அதோட பயோமெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் எல்போ காம்ப்ளெக்ஸை பற்றி ஜென்ரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் போட்டிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹியூமரோ ரேடியல் ஹியூமரோ அல்னா ஜாயிண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஜாயிண்ட்ஸுமே நம்ம சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்போ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்சிமலாக என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அண்ட் டிஸ்டலாக என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு படிப்போம். ஓகேவா? அண்ட் ப்ராக்சிமல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதோட ப்ராக்சிமல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா ஹியூமரஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி எல்போ ஜாயிண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்சிமலாக ஹியூமரஸ் ஜாயிண்ட் இருக்குது. ஹியூமரஸ் போன் இருக்குது. அண்ட் டிஸ்டலாக வி ஹேவ் அல்னா அண்ட் ரேடியஸ் இருக்குது. இந்த ப்ராக்சிமலாக உள்ள ஹியூமரஸ் தான் ப்ராக்சிமல் சர்ஃபேஸ், அதாவது ப்ராக்சிமல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். இதே டிஸ்டலாக உள்ளது எல்லாமே டிஸ்டலில் உள்ள அல்னாவும் ரேடியஸும் ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம ப்ராக்சிமல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ராக்சிமல் ஸ்ட்ரக்சர்ஸில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வில் பி ஹேவிங் அண்ட் ஹார் கிளாஸ் ஷேப்ட் ட்ராக்லியா அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? ப்ராக்சிமலாக பார்த்தோம் அப்படின்னா ஹியூமரஸில் வி கேன் மீடியல் எபிகாண்டல் லேட்டரல் எபிகாண்டலை தாண்டி நம்மளோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்ராக்லியா அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ட்ராக்லியா அப்படிங்கிறது என்ன ஷேப்பில் இருக்குன்னா இட்ஸ் அ ஹார் கிளாஸ் ஷேப் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து கேபிட்டுலம் அப்படிங்கிறது லேட்டராக லொக்கேட் ஆகிருக்கும். அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கு. இது ட்ராக்லியா அப்படிங்கிறது ஹார் கிளாஸ் ஷேப்லையும் கேபிட்டுலம் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இந்த கேபிட்டுலம் அண்ட் ட்ராக்லியா எதுக்கு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா which is situated between medial epicondyle lateral epicondyle of humerus. இது which is medial சைடில் இருக்கனால இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா medial epicondyle, அண்ட் லேட்டரல் சைடில் இருக்கனால which is a lateral epicondyle. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில தான் நமக்கு கேபிட்டுலம் அண்ட் ட்ராக்லியா இருக்கு. ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து நமக்கு இன்னும் ரெண்டு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ட்ராக்லியர் க்ரூவ். ட்ராக்லியர் க்ரூவ் அப்படிங்கிறது இந்த ட்ராக்லியர் சர்ஃபேஸை ரெண்டாக செப்பரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு க்ரூவ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் ட்ராக்லியர் க்ரூவ். இந்த ட்ராக்லியர் க்ரூவ் இந்த ட்ராக்லியர் சர்ஃபேஸை மீடியலாகவும் லேட்டரலாகவும் செப்பரேட் பண்ணும். ஓகேவா? அண்ட் அது தவிர வி ஹேவன் ரெண்டு ஃபோர்ஸா இருக்கு. அதாவது இந்த கேபிட்டலும் மேலே வி ஹேவன் ரேடியல் ஃபோர்ஸா அண்ட் ட்ராக்லியருக்கு மேலே வி ஹேவன் கொரோனாய்ட் ஃபோர்ஸா. ஓகேவா? எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சி அதாவது கேபிட்டலில் மேலே ரேடியல் ஃபோர்ஸா அண்ட் தென் வி ஹேவன் ட்ராக்லியருக்கு மேலே வி ஹேவன் கொரோகாய்ட் ஃபோர்ஸா. எப்பயுமே இந்த சியும் ஒன்றா வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிக்கு மேலே அதாவது கேபிட்டலுக்கு மேலே வி ஹேவன் ரேடியல் ஃபோர்ஸாக தான் இருக்கும். அண்ட் ட்ராக்லியருக்கு மேலே கொரோனாய்ட் ஃபோர்ஸாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோர்ஸா லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லேண்ட்மார்க். ஓகேவா? கொரோனாய்ட் ஃபோர்ஸா which is receive and கொரோனாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா. இந்த கொரோனாய்ட் ஃபோர்ஸாக்கு மேலே நமக்கு என்ன இந்த ட்ராக்லியருக்கு மேலே தான் நமக்கு கொரோனாய்ட் ஃபோர்ஸாக இருக்குன்னு படித்தோம். இந்த கொரோனாய்ட் ஃபோர்ஸா கொரோனாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா ரிசீவ் பண்ணதுனால இதுக்கு கொரோனாய்ட் ஃபோர்ஸா அப்படிங்கிற நேம் இருக்கு. அண்ட் அதை தவிர வி ஹேவன் ரேடியல் ஃபோர்ஸா. ரேடியல் ஃபோர்ஸா எங்கே இருக்குன்னு படித்தோம்? கேபிட்டலுக்கு மேலே நமக்கு ரேடியல் ஃபோர்ஸா இருக்குன்னு படித்தோம். இந்த ரேடியல் ஃபோர்ஸா ரேடியல் ஹெட் ஆர்டிகுலர் பண்ண. ஓகேவா? அதனால இது ரேடியல் ஃபோர்ஸா அப்படின்னு படித்தோம். அண்ட் அதுக்கடுத்து வி ஹேவன் கேபிட்டலோ ட்ராக்லியர் க்ரூவ். கேபிட்டலோ ட்ராக்லியர் க்ரூவ் இதோட நேம்லேயே இருக்கு. கேபிட்டலுக்கு ட்ராக்லியம் நடுவில் உள்ளதான் கேபிட்டலோ ட்ராக்லியர் க்ரூவ். ஓகே. அதுக்கடுத்து இந்த ஆன்டீரியர் நமக்கு இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குன்னு படித்தோம். போஸ்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஹியூமரஸோட பின்னாடி நமக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸாக மட்டும் தான் இருக்குது. அந்த ஃபோர்ஸா என்ன அப்படின்னா which is ஒலிகிரான் ஃபோர்ஸா. இந்த ஒலிகிரான் ஃபோர்ஸால் ஒலிகிரான் ப்ராசஸ் ஆஃப் அல்னா ஆர்டிகிள் ஆகும். ஸோ அதில் எல்போ ஜாயினோட கான்கரன்சி ரொம்ப அதிகமாக மெயின்டைன் ஆகும். இப்போ இதை நம்ம டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா
இதில் வந்துட்டு we have medial epicondyle medial சைடில் வந்துட்டு இருக்கு அண்ட் we have lateral epicondyle lateral சைடு வந்துட்டு இருக்கு அண்ட் இந்த சைடு வந்து lateral epicondyle பக்கத்துலேயே வந்து we have capitulum அண்ட் இங்கே வந்து we have trochlea வந்துட்டு இருக்கு ஓகேவா இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் ட்ராக்லியாக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பல்ல வந்துட்டு இருக்கு இந்த பல்லம் தான் வந்து which is coronoid fossa இந்த coronoid fossa வந்துட்டு நமக்கு coronoid process வல்னா வந்து ஆர்டிகல் வந்து ஆகும் அண்ட் அதுக்கடுத்து வந்து we have capitulum மேலே வந்து we have radial fossa வந்துட்டு இருக்கு இந்த ரேடியல் ஃபோர்ஸால் நமக்கு ரேடியல் ஹெட் வந்து ஆர்டிகல் வந்து ஆகும் அண்ட் அது போக வந்து அல்னாக்கு போஸ்டிவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸாக தான் வந்துட்டு இருக்குது தட் இஸ் ஒலிகிரான் ஃபோர்ஸாக வந்து ப்ரெசென்ட் வந்து ஆயிருக்கு ஓகேவா இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் இதுக்கடுத்து வந்து நம்ம டிஸ்டல் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அதாவது டிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா டிஸ்டலாக வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் ப்ராக்சிமலாக பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஹியூமரஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கும் இது டிஸ்டலாக பார்க்கும்போது நமக்கு அல்னாவும் ரேடியஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம அல்னால என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் அல்னால வந்து ஃபர்ஸ்ட் வந்து செமி சர்க்குலர் ஒரு கான்கேவான ஸ்ட்ரக்சர் ட்ராக்லியர் நாட்ச் அப்படிங்கிற ஒரு நாட்ச் வந்துட்டு இருக்கு ஓகேவா ட்ராக்லியர் நாட்ச் அப்படிங்கிற ஒரு நாட்ச் வந்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கடுத்து வந்து விஹன் கொரோனாய்ட் ஃபோர்ஸா வந்துட்டு டிஸ்டலாக வந்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கடுத்து ஒலிகிரான் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ப்ராக்சிமலாக வந்துட்டு இருக்கு ஒலிகிரான் ப்ராசஸ் அண்ட் கொரோனாய்ட் ப்ராசஸ் ரெண்டு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அது போக விஹன் ட்ராக்லியர் நாட்ச் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் அல்னாவோட லேட்டெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஃபேஸ் வந்துட்டு இருக்கும் அது வந்து ரேடியல் நாட்ச் வந்துட்டு இருக்கும் ஓகேவா இப்போ இது எல்லாமே வந்து நம்ம டயக்ராம் வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து டிபிக்கல் அல்னா வந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கும் இந்த ஒரு ப்ராக்சிமலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ராக்லியர் நாட்ச் அப்படிங்கிற ஒரு நாட்ச் வந்துட்டு ப்ரெசென்ட் வந்து ஆயிருக்கு ஓகேவா இதை வந்து ட்ராக்லியர் நாட்ச் இந்த ட்ராக்லியர் நாட்சுக்கு நடுவில் செப்பரேட் பண்ணுறதுக்கு we have ட்ராக்லியர் ரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரிட்ஜ் வந்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ராக்லியர் நாட்சுக்கு மேலேயும் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்சிமலாக நமக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஒலிகிரான் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு இதே டிஸ்டலாக வந்து நம்ம வந்து பார்க்கும்போது we have கொரோனாய்ட் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கு ஓகேவா ப்ராக்சிமல் டிஸ்டல் இது வந்து ஆன்டீரியர் இதே வந்து லேட்டல் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராக்சிமலாக வந்துட்டு we have ஒலிகிரான் ப்ராசஸ் அண்ட் டிஸ்டலாக வந்து we have கொரோனாய்ட் ப்ராசஸ் வந்து இருக்கு இங்கே வந்து we have ட்ராக்லியர் ரிட்ஜ் வந்துட்டு இருக்கு தென் we have ட்ராக்லியர் நாட்ச் வந்துட்டு இருக்கு இது வந்து நம்ம லேட்டரில் நம்ம என்ன படித்தோம் லேட்டரில் வந்து we have ரேடியல் நாட்ச் வந்துட்டு இருக்குன்னு படித்தோம் இதுதான் வந்து ரேடியல் நாட்ச் ஓகேவா இதுதான் வந்து அல்னால பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அதுக்கடுத்து வந்து we have ரேடியஸ் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் கிடையாது ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃப் ரேடியஸ் தான் வந்து ஆர்டிகல் இருந்து பண்ண போகுது இதில் வந்து ஒரு கப் ஷேப்டு ஒரு கான்கேவ் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஃபோவியா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு ஓகேவா ஒரு கப் ஷேப்டு கான்கேவ் ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்ன அப்படின்னா ஃபோவியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு இந்த ஃபோவியா வந்து கேபிட்டலோ ட்ராக்லியர் க்ரூவில் வந்து ஃபிட் வந்து ஆகும் கேபிட்டல் ட்ராக்லியர் க்ரூ நம்ம எங்கே படித்தோம் இங்கே வந்து we have கேபிட்டலோ ட்ராக்லியர் க்ரூ அப்படிங்கிற க்ரூ வந்து படித்தோம் இல்லையா இந்த க்ரூ வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த ஃபோவியா வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேவா இப்போ வந்து இதோட டயக்ராம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து டிபிக்கலாக வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய ரேடியஸ் இருக்கும் இதுதான் வந்து ஹெட் ஆஃப் த ரேடியஸ் இந்த ஹெட் ஆஃப் த ரேடியஸ்க்கு வந்து மேலே அதாவது சுப்பீரியர் வியூவில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து we have ஃபோவியா இந்த மாதிரி ஒரு கான்கேவிட்டி இருக்குது ஒரு பள்ளம் இருக்கு இல்லையா இது பேர் தான் வந்து ஃபோவியா அண்ட் இதை சுற்றி வந்து நமக்கு ரிம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் ரிம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் அண்ட் நடுவில் இருக்க பல்லம் வந்து ஜெஸ் ஃபோவியா ஓகேவா இது வந்துட்டு நம்ம கேபிட்டல் ட்ராக்லியர் க்ளூ வந்து ஆர்டிகுலேட் வந்து பண்ணும் ஓகே அதுக்கடுத்து வந்து இந்த ஜாயிண்டோட ஆர்டிகுலேஷன் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் ஜாயிண்டோட ஆர்டிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ப்ராக்சிமல் டிஸ்டல் ஆர்டிகுலேஷன் வந்து ஃபார்ம் ஆகுது எல்போ ஜாயிண்டில் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜாயிண்டோட ஆர்டிகுலேஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாயிண்டோட ஆர்டிகுலேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டை பற்றி வந்து படிக்கணும் ஹியூமரோ அல்னார் எப்படி இருக்குது ஹியூமரோ ரேடியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக வந்து படிக்கணும் ஓகேவா இங்கே ஹியூமரோ அல்னாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்லைடிங் மோஷன் தான் வந்து இங்கே வந்து நடக்கும் ஓகேவா ஹியூமரோ அல்னார் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஹியூமரஸ்க்கும் அல்னாக்கும் இடையில தான் வந்துட்டு ஹியூமரோ அல்னார் இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ட்ராக்லியர் நாட்ச் அதாவது அல்னால வந்து நம்ம ட்ராக்லியர் நாட்ச் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து படித்தோம் இந்த ட்ராக்லியர் நாட்ச் வந்து ட்ராக்லியர் ஆஃப் த ஹியூமரஸோட ட்ராக்லியர் கூட வந்து ஆர்டிகுலேட் வந்து ஆகும் ஓகேவா இதுதான் வந்து நார்மலாக வந்து இதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இப்போ வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணும்போதும் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ராக்லியர் நாட்ச் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஸ்லைட் ஆகி அந்த ட்ராக்லியரோட ஹியூமரஸோட ட்ராக்லியா வரைக்கும் வந்து போகும் ஓகேவா போனதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த போனதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து சுப்பீரியர் நம்ம என்ன பார்த்தோம் ஒலிகிரான் வந்து பார்த்தோம் இன்ஃபீரியர் வந்து நம்ம கொரோனாய்ட் வந்து பார்த்தோம் ஓகேவா இந்த கொரோனாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா வந்து என்ன அப்படின்னா அந்த கொரோனாய்ட் ஃபோர்ஸாக்குள்ளே போய் ஸ்டிக் பண்ணி வந்துட்டு இருக்கும் ஃபுல்லாக ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது இதே வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒலிகிரான் ப்ராசஸ் வந்து நம்ம பார்த்தோம் அல்னால உள்ள ஒலிகிரான் ப்ராசஸ் வந்து ஒலிகிரான் ஃபோர்ஸாக போய் வந்து
ஃபுல்லாக டச் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபுல் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்போ நடக்கிறது. இப்போ வந்து டயக்ராம் வந்து பாருங்கள். நம்ம வந்து இதுதான் வந்து அல்னால வந்து நமக்கு மேலே வந்து வி ஹேவ் ஒலிகரண்ட் ப்ராசஸ் அண்ட் வி ஹேவ் கொர்னாய்ட் ப்ராசஸ் பார்த்தோம். இதே நம்ம ஃபுல் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஹியூமரஸ்க்கு மேலே வந்து வி ஹேவ் கொர்னாய்ட் ஃபோர்ஸாக வந்து இருக்கும் தெரியும். இந்த கொர்னாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா வந்து கொர்னாய்ட் ஃபோர்ஸ் ஆஃப் போய் வந்து ஹிட் வந்து பண்ணும். இதே ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க போஸ்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வி ஹேவ் ஒலிகரண்ட் ப்ராசஸ் தென் வி ஹேவ் ஒலிகரண்ட் ஃபோர்ஸா ஒலிகரண்ட் ப்ராசஸ் அண்ட் ஒலிகரண்ட் ஃபோர்ஸை வந்து ஹிட் பண்ணி வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நார்மலாக ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நடக்கிற மெக்கானிசம் ஹியூமரோ அல்னா நடக்கிறது. ஓகேவா? அண்ட் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா இதோட நேம்ஸுமே வந்து அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒலிகரண்ட் ப்ராசஸ் வந்து இங்கே ஹிட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஒலிகரண்ட் ஃபோர்ஸா அப்படிங்கிற நேம் வந்துட்டு இருக்கும். இதே இங்கே வந்து கொரோனாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா வந்து ஹிட் பண்ணனால இங்கே வந்து கொரோனாய்ட் ஃபோர்ஸா அப்படிங்கிற நேம் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் நேம் வச்சுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமரோ ரேடியல் ஜாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஹியூமரோ அல்னா ஜாயிண்ட் வந்து மீடியலாக இருக்கும். ஹியூமரோ ரேடியல் ஜாயிண்ட் வந்து லேட்டலாக வந்துட்டு இருக்கும். இதில் வந்து ஹியூமரஸோட கேபிட்டலம் வந்து ரேடியல் ஹெட்டோ வந்து ஆர்டிகுலேட் ஆகும். ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படிக்கும்போதே படித்தோம். கேபிட்டலம் வந்து கேபிட்டலோ ட்ராகுலியர் க்ரூவ் வந்துட்டு ஃபோவியா அதாவது ஹெட்டோட ஃபோவியாவில் வந்து ஆர்டிகுலேட் ஆகும் அப்படின்னு படிச்சிருந்தோம். அண்ட் இதில் வந்து ஹியூமரஸோட கேபிட்டலம் வந்து விச் இஸ் பி ஆர்டிகுலேட் வித் ரேடியல் ஹெட். ஓகேவா? ரேடியல் ஹெட்டோட ஆர்டிகுலேட் வந்து ஆகுது. அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஷாலோவான கான்கேவான ரேடியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்லம் வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப கம்மியாக ஷாலோனா அவ்வளோ பல்லம் வந்து கிடையாது, கம்மியாக தான் பல்லம் வந்துட்டு இருக்கும். அது வந்து கான்வெக்ஸ் கேபிட்டலம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகுது. இந்த ஜாயின் வந்து சம்பாட் வந்து இன்கான்கிரண்டாக வந்துட்டு இருக்கு. இன்கான்கிரண்ட் அப்படின்னா இது ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபிட்டாக வந்துட்டு இருக்காது. ஈஸியாக வந்துட்டு மூவ் ஆகிற மாதிரி ஈஸியாக டிஸ்லோகேட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து இன்கான்கிரண்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதோட ரேடியல் ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாலோவாக ரொம்ப குட்டியாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து பண்ண முடியாது. அண்ட் இந்த ஜாயிண்ட்ல வந்து ஃபுல் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அப்போ என்ன நடக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுல் ஃப்ளெக்ஷன் அப்போ வந்து இந்த ரேடியல் ஹெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரேடியல் ஃபோர்ஸாக போய் வந்து ஹிட் வந்து பண்ணுது. இந்த ஃபோர்ஸாக போய் வந்து ஹிட் பண்ணனால இது ரேடியல் ஹெட் வந்து ஹிட் பண்ணனால இந்த ஃபோர்ஸாக்குமே நம்ம வந்து ரேடியல் ஃபோர்ஸா அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து எக்ஸ்டென்ஷன் அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் எதுவுமே வந்து காண்டாக்டில் வந்து இருக்காது. ஓகேவா? அதாவது இந்த கேபிட்டலமும் அந்த ஹெட் ஆஃப் த ரேடியஸுமே வந்து காண்டாக்ட் வந்து இருக்காது. இந்த மாதிரி அது வந்து காண்டாக்டில் வந்து இல்லாதனால இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி காண்டாக்டில் வந்து இருக்கிறதுனால இது வந்து இன்கான்கிரண்ட் ஜாயின் வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க ரேடியேஷன்லாம் எப்படி வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுது நம்ம ஹெட் ஆஃப் த ரேடியஸ் வந்துட்டு இந்த ரேடியல் ஃபோர்ஸால் போய் வந்து ஹிட் வந்து பண்ணுது. ஸோ அதர் வந்து ஃபுல் ஃப்ளெக்ஷன் அப்போ இந்த மாதிரி நடக்கு. இதே எக்ஸ்டென்ஷன் பண்ணப்போ எல்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இந்த ஹெட் ஆஃப் த ரேடியஸும் இந்த ஹியூமரஸோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸுமே வந்து ஆர்டிகுலேட்டே ஆகலை, ஒரு கேப் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம ஹியூமரோ ரேடியஸும் ஹியூமரோ அல்னா நம்ம தனித்தனியாக வந்து படித்தோம். ஆனால் வந்து இப்போ ஃப்ளெக்ஷன் நடக்கும்போது ஹியூமரஸ் ரேடியஸும் ஹியூமரோ அல்னாரும் சேர்ந்து தான் நடக்கும். லைக் அல்னா வந்துட்டு கொரோனாய்ட் ப்ராசஸ் வந்து கொரோனாய்ட் ஃபோர்ஸாக வந்து ஹிட் பண்ணும். அதே டைமில் நமக்கு ரேடியல் ஹெட் வந்து ரேடியல் ஃபோர்ஸாக வந்து ஹிட் பண்ணும். அது மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது ரேடியஸ் அண்ட் ஹியூமரஸ் வந்து செப்பரேட்டாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அல்னாவோட ஒலிகிரான் ப்ராசஸ் வந்து ஹிட் வந்து பண்ணும் ஒலிகிரான் ஃபோர்ஸாக. அண்ட் இதில் வந்து ரெண்டுமே தனித்தனியாக நடக்காது. ஒரே டைமில் ஹியூமரோ ரேடியலும் ஹியூமரோ அல்னாரும் சேர்ந்து வந்து நடக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம நார்மலாக ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம கேப்சூல் லிகமெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.